everybody, welcome back to Coffeetabletalks and Alagi's special hi. இன்னைக்கு நாம வந்து இந்த ஆக்டிவ்ஸ் இருக்குல AHA BHA அது இதுன்னு சோ இதோட do's and don'ts நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் இத ட்ரை பண்றீங்க. ட்ரை பண்ணிட்டு வந்து எனக்கு சரியா வர்க் ஆகல, ஸ்கின் கெடுத்துருச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதோ at the same time வந்து இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுமா, அப்படி யூஸ் பண்ணாதே ஸ்கின் நல்லா இருக்காதா அப்படின்ற பயமும் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. and also purging அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன, அது போட்டனே நிறைய ஆக்னே வரும்னு சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோல அட்ரஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து காஃபி டேபிள் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஒரு சின்ன மொமெண்ட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம 100k ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நான் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த நோட்டோட நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். தென் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் வரலாம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு ஒரு விட்டமின், அதாவது விட்டமின் A, B or C இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நியசனமைடோ, விட்டமின் சியோ ஆர் ரெட்டினா. அதுக்கப்புறம் ஒரு ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸ்கின்னை வந்து இந்த ஸ்க்ரப்லாம் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்க்ரப் பண்ணுற வேலையை இந்த எக்ஸ்ஃபோலியன்ட் AHA BHA இதெல்லாம் பண்ணும். ஸோ இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின், ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட், இவ்வளோ தான் தேவை. இது தவிர வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக வந்து AHA BHA பற்றி பல பேருக்கு பல கருத்து இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் சொல்கிறது நான் யூஸ் பண்ணி எனக்கு ஃபேஸு இதாகிடுச்சு, எனக்கு அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. AHA BHA என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸ்ஃபோலியேட், அதாவது ஸ்கின்னை வந்து டெட் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ டெட் ஸ்கின் இருக்கிற அளவு தான் எடுக்கும். நீங்கள் டெட் ஸ்கின்னே இல்லாத ஸ்கின்னில் போட்டு அதை தேய்ச்சா இருக்கிற ஸ்கின்னையும் அது ஸ்பாயில் பண்ணும். ஸோ அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டில் அதை அட்வைஸ் பண்ணுற மாதிரி வாரத்தில் ஒரு தடவை தான் வந்து AHA and BHAs வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பட் போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுக்காது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆயிடும், அவ்வளோதான் அதாவது தர முடியும், சேச்சுரேட் ஆயிரும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் போடுறப்போ ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கு பேர் தான் வந்து பேரியர் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன போட்டாலும் பேரியர் டேமேஜ் இருக்கிறப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்கின்னில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்டே வராது. ஆல்சோ நிறைய ஆக்னேஸும் வர சான்ஸ் இருக்கும். ஸோ பேரியர் டேமேஜ் பற்றி நான் இந்த வீடியோ, அதாவது ஸ்கின் ஃபாஸ்டிங்ன்ற வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின்னை வந்து லிசன் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கின் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கின்னை வந்து ஃபேஸில் பார்க்கும்போது ஆக்னேஸ் வர மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கன்ஜஸ்டடாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற சீரமாக நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட பீரியட்ஸ் ஆக்னே ரொட்டீன் ஒரு ரொட்டீன் இருக்குது. ஸோ அந்த ரொட்டீனில் நான் சொன்ன மாதிரி நான் பர்சனலி என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BHAவை பீரியட்ஸ் டைம், அதாவது எனக்கு ஆக்னே வரப்போகிற டைமில் கொஞ்சம் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது ஒரு வாரத்தில் ஒரு தடவை அப்படின்றப்போ வாரத்தில் 2 தடவை வந்து நான் BHA வந்து ஆக்னேஸ் வரும் பீரியட்ஸ் டைமில் நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் அந்த டைமில் வந்து ஸ்கின் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய ஆக்னே வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ BHA வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து புது ப்ராடக்ட்டை நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ புது ப்ராடக்ட்டை பீரியட்ஸ் டைமில் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஸ்கின்னை பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அதை பேஸ் பண்ணி உங்களோட ரொட்டீனை நீங்கள் ஃபார்முலேட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். சீரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பர்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி பார்க்கலாம். பர்ஜிங் அப்படின்னு எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. ஸ்கின் வந்து ஸ்கின் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஸ்கின் வந்து புது ஸ்கின்னை மாறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ ஒரு ஏஜ்க்கும் ஒரு டைம் இருக்கும். ஸோ 3 daysலேருந்து 12 daysலேருந்து 45 days வரைக்கும் வந்து டைம் எடுக்கும். ஸோ இப்படி அந்த டைம் எடுக்கிறனால மேலே இருக்கிற அந்த டெட் ஸ்கின் எல்லாத்தையும் அந்த 45 daysக்கு அப்புறம் கீழே வந்து புது ஸ்கின் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறத வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவ்ஸோட வேலை. அதாவது ஸ்கின் டர்ன் ஓவர், செல் டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவ்ஸோட வேலை. ஸோ அதை அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் செல்ஸ் எல்லாம் அந்த போர்ஸில் போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ கீழே அடியில் இருக்கிற ஆக்னே வந்து மேலே பாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் வந்து பர்ஜிங் கொடுக்கும். பர்ஜிங்க்கும் ரியாக்ஷனுக்கும் வந்து ரொம்ப மைல்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பொதுவாக பர்ஜிங் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்னே இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு பர்ஜிங் வரும். ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு இங்கே தான் ஆக்னே வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் டேமேஜ் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு இன்னொரு கீழே இருக்க டேமேஜ் வந்து மேலே வரும்.
புதுசாக உங்களுக்கு ஆக்னே இல்லாத இடத்துல புதுசாக ஒரு ஆக்னே வருது அப்படின்னா தென் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி அந்த ப்ராடக்ட்டு என்ன யூஸ் பண்ணுமா அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்னே இருக்குது, அதே இடத்துல தான் மறுபடியும் ஆக்னே வருதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த பர்ஜிங் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். பட் பெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஜிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரமை ஸ்லோவாக நம்மளோட ஸ்கின் ரொட்டீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியாசினமைட் சீரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வாரத்தில் ஆல்டர்னேட் டேஸ் வந்து 2 drops நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணுங்கள். 2 வாரம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்றப்போ அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் அதே 2 drops உங்களோட ரொட்டீனில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா தென் டெய்லி அதே 2 drops மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு இடையில உங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்னே வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பழசை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்னே வருது அப்படின்னா தென் ஆல்டர்னேட் டேஸோடவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி செய்கிறப்போ வந்து உங்களுக்கு பர்ஜிங் ஆகாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நிறைய ஆக்னேஸ் திடீர்னு வந்த மாதிரி ஒரு புதுசத்தை ட்ரை பண்ணனால வந்துச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வராமல் இருக்கும். அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கின் ரொட்டீனில் ஒரு 10 விஷயங்களை அட் அ டைம் வந்து சேர்க்காதீங்க. ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபேஸ் வாஷ், புதுசாக ஒரு இதாக அப்படி இப்படின்னு இல்லாமல் ஒரு இதாக வந்து சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் முக்கியமாக இந்த ஆக்டிவ் யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசர்ஸ் வேறு, ஜெல் வேறு. ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ மாய்ஸ்சரைசர்ஸ் கட்டாயமாக யூஸ் பண்ணணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி இருக்கிற ஆக்டிவ்ஸ் எல்லாமே நிறையா ஸ்கின்னை வந்து ரிப் பண்ணி எடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உள்ள வரைக்கும் அது ட்ரீட்மெண்ட்டு உள்ள வரைக்கும் போகும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னா மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து ரொம்ப தேவை. மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து ஒரு தேவையில்லாத ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறது வந்து அபத்தம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. சீரம் போட்டுவிட்டோம் மாய்ஸ்சரைசர் தேவையில்லை அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து உங்களுக்கு சீரமை நல்லா வேலை பார்க்க வைக்கிறதுக்கு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். என்ன நார்மல் டைம்லேயே சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட். பட் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஆர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சன்ஸ்க்ரீனை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவாக இருக்கும் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா தென் அது வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தும் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் வந்து ப்ரெசெண்டாக இப்போ மதுரையில் இருக்கேன். ஸோ மதுரையில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ சென்னையை விட மதுரையில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வெயில் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட வீட்டில் பயங்கரமாக உள்ளே வந்து வெயில் உள்ளே வரும். ஸோ வந்து கட்டாயமாக அந்த மாதிரி டைமில் ஆக்டிவ் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி யூஸ் பண்ணியே ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்காது. இப்போ பர்சனலி எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியாசினமைட் வந்து எனக்கு பர்ஜே ஆகலை, பெருசாகவே பர்ஜ் ஆகலை. பட் எனக்கு விட்டமின் சி போட்டோடனே எனக்கு பர்ஜ் ஆகும். அண்ட் எல்லா பேரும் சொல்கிற மாதிரி ரெட்டினால் வந்து எனக்கு சுத்தமாக பர்ஜ் ஆகாது. ஸோ இது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வேரியபிளாக இருக்கும். அதனால வந்து நான் சொன்ன அந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த பர்ஜிங் எப்படி அவாய்ட் பண்ணோன்னு, ஸோ அந்த டெக்னிக் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு செட் ஆகுதா செட் ஆகலையா அப்படின்னு பாருங்கள். இதையுமே வந்து லூஸ் பண்ணல. இந்த சீரம் ட்ரை பண்ணாதனால நீங்கள் எதாவது லூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால தைரியம் எப்படி சொல்கிறது, அதுக்கு பயந்துக்கிட்டு இல்லை நம்ம யூஸ் பண்ணியே ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் ஸ்கின் அப்படிலாம் நினைக்காதீங்க. அண்ட் பொதுவாக சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு உடனே தெரியாது. ஸோ உங்களுக்கு டைம் எடுக்கும். அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு பிளாட்டோ ஃபேஸை ஹிட் பண்ணும். இது நேச்சுரல் தான். இது சீரம் மட்டும் கிடையாது. எனி ஸ்கின் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலுமே அது நேச்சுரல் தான். ஸோ வந்து அதை வந்து அவ்வளோதான் நம்ம ஸ்கின் அவ்வளோதான், அது ஒரு லெவல் வந்துருச்சு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்னல் இதில் அது மற்ற விஷயங்கள் வச்சு தான் நம்ம ஸ்கின்னோட குவாலிட்டி ஸ்கின்னோட அப்பியரன்ஸஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து எடுத்துக்காதீங்க. நியாசினமைட், ஹைலூரோனிக் ஆசிட், விட்டமின் சி இது எல்லாமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, ரெட்டினால் இது எல்லாமே வந்து வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். 2-3 ஆக்டிவ்ஸை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அன்லஸ் இட் இஸ் ரெக்கமெண்டட் பை அ பிராண்ட். 2-3 ஆக்டிவ்ஸை மிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சேஃபாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைலூரோனிக் ஆசிட் வந்து எந்த ஆக்டிவோடையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். மற்ற எந்த ஆக்டிவ்ஸுமே
வந்து மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட இது. கெமிக்கலி ஆர் வந்து தியரட்டிக்கலி அது வந்து சரியாக இருந்தாலும் ஃபிசிக்கலாக நாங்கள் அப்ளை பண்ணும் போது நிறைய ஆக்டிவ்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிறப்போ ஸ்கின் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒரு ஆக்டிவ் ஒரு ரொட்டீனில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முக்கியமாக நிறைய 2 விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இல்லாத பிராண்ட், அதாவது ஃப்ரேக்ரன்ஸோ ஸ்மெல்லுக்காக எந்த இதுவுமே இல்லாத ஒரு பிராண்டை சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கின் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால தான் நம்ம அந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி வந்து இருக்கிறப்போ மறுபடியும் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு கெமிக்கல் தான். ஸோ அது வந்து நம்மளோட இதில் இருக்கிறப்போ நம்மளுக்கு இன்னும் சென்சிட்டிவிட்டி அதிகமாக கொடுக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு ரீசெண்டாக தான் நான் இந்த நான் ஃப்ரேக்ரன்ஸ் நான் எசென்ஷியல் ஆயில் பிராண்ட்ஸ்லாம் ஸ்விட்ச் ஆனேன். ஸோ அப்போ அப்படி ஆறப்பே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து என்னோட ஸ்கின்ல இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நிறைய பிராண்ட்ஸ் வந்து அதுக்கு மாறிட்டாங்க. முன்னாடி 1-2 பிராண்டு தான் இருந்தது, பட் இன்னைக்கு வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து மாறிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ குட் ஆப்ஷன். உங்களுக்கு இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட்டில் வந்து டாப் 5 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தருவேன். ஸோ அது உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அண்ட் காஃபி டேபிள் டாக்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா செக்ஷன்ஸையும் டைம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் உமா.